ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய அடுத்த ஜூலை மாதம், அதாவது நாளைக்கு பிறக்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் தனுசு ராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ கடந்த மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கு என்ன பெருசாக வித்தியாசங்கள் தெரியுது, என்ன விஷயமான முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன விஷயங்களில் கவனமாக செயல்படணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக இந்த மாதம் சிறப்பாக இருக்க என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதும் கொடுக்கப்பட இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யும் பொழுது அந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளானது விலகி ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்களானது கிடைக்கும். அப்படியே அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்து பார்க்கறதுனால நிறைய மாற்றங்களானது ஏற்படும். அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரியை விட உங்களால் சிறப்பாகவே இந்த மாதத்தில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியிலேயே சூரியன் உங்களுக்கு 7வது வீட்டில் பயிற்சியாகி இருக்கிறாருங்க. சூரியன் 7ல் இருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆனால் அதே இந்த மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் சூரியன் 8வது வீட்டுக்கு பயிற்சியாகி போயிடுவார். ஸோ சூரியனுடைய இந்த 2 பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூரியன் உங்களுக்கு சாதகமாக இல்லாத இந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். செவ்வாயும் பார்த்திங்கன்னா அதனுடைய பயிற்சியை பற்றி பார்க்கையில் செவ்வாய் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வீட்டில் தான் இருக்க போகிறாரு. ஸோ ஜூலை 28 வரைக்குமே அவங்க அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. இது பொதுவாக பார்த்திங்கன்னா சாதகமான ஒரு பயிற்சியை இருக்கிறது கிடையாது. ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் செவ்வாய் உங்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டில் எப்போ மாற போகிறார் அப்படின்னா ஜூலை 28 வரைக்குமே இருக்க போகிறாரு. ஸோ இது நாளுக்கு அப்புறம் செவ்வாயுடைய பயிற்சி செவ்வாய் 10வது வீட்டுக்கு மாறினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட இருக்குது. செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே போல் இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களுக்குள்ளேயே உங்களுக்கு புதனுடைய பயிற்சியானது ஏற்பட இருக்குது. இந்த புதன் ஆனது 8வது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் ஜூலை 18 இருந்து புதன் வக்ர நிலைக்கு வேற மாற போகிறாருங்க. ஸோ புதனால் இந்த டைம் உங்களுக்கு சராசரியை விட ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. அதாவது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னாலுமே புதன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கிறாரு. இந்த புதனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகுது. புதனால் தான் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குருவினுடைய பயிற்சியும் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதாவது உங்களுக்கு 7வது வீட்டில் இந்த குரு இருக்க போகிறாரு. ஸோ இவர் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகிறாரு. அதனால் குருவை பார்த்துலாம் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. அதே போல் சுக்கிரனுடைய பயிற்சியும் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்குமே இந்த சுக்கிரன் அதாவது ஜூன் 29 தான் பயிற்சியானார். இவர் மீண்டும் பார்த்திங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி வரைக்குமே 6வது வீட்டில் தான் இருக்க போகிறாரு. ஸோ சுக்கிரன் 6வது வீட்டில் பயிற்சியாகி இருக்கிறது நல்லதா அப்படின்னா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது தான். ஆனால் உங்களுடைய சொந்த ராசியில் இருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சராசரியாக ஒரு பலன்களை கொடுக்கும். அதனால் பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. 26க்கு அப்புறமா சுக்கிரனுடைய பலன்கள் கொஞ்சம் பலவீனமாக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த நாட்களெல்லாம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதே போல் இந்த மாதத்தில் சனியினுடைய பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது வீட்டில் இருக்க போகுது. ஸோ சனி 4ல் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் அவர்கிட்ட நீங்கள் எந்த ஒரு அனுகூலத்தையுமே எதிர்பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சனி பகவானுடைய தாக்கங்கள் இருக்கும். ராகு பயிற்சியும் பார்த்திங்கன்னா 3வது வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் கேது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார். இதனால் கேதுக்கிட்ட நீங்கள் அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. பணி தொடர்பான முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலுமே ஜூலை 18க்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். அதுக்கப்புறமா நம்ம செய்துக்கலாம் அப்படின்னு மட்டும் காலம் தாழ்த்தி போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே கிடந்து போயிடும். ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. அதே போல் தான் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா
தனுசு ராசியை உடைய மாணவர்கள் அனைவருமே கடுமையாக வந்து உழைக்க வேண்டியிருக்கும். கடினமாக நீங்கள் படிக்கணும். அப்போ தான் உங்களால் நல்ல பலன்களை, சாதகமான முடிவுகள் எல்லாம் எடுக்க முடியும். சொல்லப்போனால் இது குடும்பம் மற்றும் வீட்டு விஷயங்களில் சராசரியான ஒரு கலவையான முடிவுகளை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஓரளவுக்கு அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள்னால் அதிலெல்லாம் எதுவும் கிடையாது. நிதி வாழ்க்கையும் அப்படிதாங்க, அதுவும் சராசரியை விட கொஞ்சம் பலமாக தான் இருக்க போகுது. இந்த டைம்லலாம் நீங்கள் பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு உங்களுக்குலாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நீங்கள் பெருசாக தான் பார்ப்பீங்க. அந்த மாதிரியான நாட்களாக தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மொத்தமாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றுமே வந்து நீங்கள் சரியாக இருந்துக்கணும். ஏன்னா கிரகங்கள் அனைத்துமே பலவீனமாக தான் இருக்கிறாங்க. அதனால் பெருசாக நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கான சரியான உணவுகளை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. நல்ல உணவுகளை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இல்லைன்னா ஆரோக்கியத்துலேயும் பாதிப்புகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு பெரிய உடல்நல பிரச்சனையும் உங்களை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் முழுமையான கவனத்தை கட்டாயமாக வந்து கொடுத்தே தீரணும். எப்போதுமே நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு தான் நம்ம முக்கியமான இடம் வந்து கொடுக்கணும். அதாவது முதலிடமே பார்த்திங்கன்னா அதுக்கு தாங்க கொடுக்கணும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளால் எல்லா பிரச்சனைகளையுமே வந்து சரி பண்ண முடியும், எதிர்கொள்ள முடியும். அதுக்கு நம்ம முதல்ல நல்லா இருக்கணும். மனதாலையும் சரி உடலாலையும் சரி ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் உங்களை ஒன்றுமே பண்ணாது. எவ்வளவு தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அதை தாங்கக்கூடிய சக்திகளை போயிட்டு நீங்கள் இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த ஒரு பொருள் வசதி வேணும், அப்படி ஒரு வாழ்க்கை வேணும், அந்த மாதிரி நீங்கள் வேண்டதை காட்டிலும் இதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மனசுக்கு வலிமையும் உடலுக்கு அதற்குரிய வலிமையும் கொடுங்க, அதுவே போதும் அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மேலும் இந்த ஜூலை மாதம் ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதிக்கு அப்புறமா மீனத்தில் போய் வக்கர நிலையை வந்து அடைகிறாருங்க. இவர் அதோடு ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியனுடைய பயிற்சியோடு சேர்ந்து ஆடி மாதம் வந்து பிறக்க போகுது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் ஜூலை மாதம் கடகராசிக்கு வந்து போக போகிறாரு. அதோடு ஜூலை 24ஆம் தேதி அஸ்தமனமும் வந்து ஆக போகிறாங்க. ஸோ மாத கடைசி, அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி கிரகங்களுடைய தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் கன்னிராசிக்கு வந்து போகிறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் இந்த ஜூலை மாதத்தில் வந்து நடக்க இருக்குது. அதுவும் சனியினுடைய வக்ரங்களானது ஏற்படும் பொழுது கண்டிப்பாக சனி அப்படியே ரிவர்ஸில் வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது யாருக்கெல்லாம் இது வரைக்கும் நல்லதை கொடுத்துட்டு இருந்தாரோ அவங்களுக்கு கெடுப்பலன்களையும், யாருக்கெல்லாம் கெடுப்பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரோ, கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தாரோ அவங்களுக்கு ஒரு இயல்பான நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் வந்து கொடுப்பாரு. இதுதான் வக்ர நிலைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்படி பார்க்கையில் கர்மங்களினுடைய அடிப்படையில் பலன்களை கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ர நிலையை அடையக்கூடிய இந்த ஒரு நேரம் தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது தீரப்போகுதுங்க. ஸோ எல்லா வகையிலையுமே உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியானது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஜூலை மாதம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஜூலை மாதத்தில் வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல் பண வரவும் அப்படி தாங்க, எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க உங்களுக்கு இந்த பணம் கைக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்ட பணம் கைக்கு கிடைக்கும். அந்த ஒரு பண வரவனால் நிதி நிலைமை உங்களுக்கு கணிசமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில தனுசு ராசி நேயர்களுக்கெல்லாம் புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு கண்டிப்பாக அது தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வாகனங்கள் வந்து வாங்கலாம். அதை இயக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. புதுசாக வருமானத்திற்கான ஆதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகளானது இருக்குது. ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைனா வேலைக்கு போகணும் அப்படின்னு தோணலாம், இல்லை ஏதாவது ஒரு வருவாய் உங்களுக்கு கைக்கு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் இந்த காலகட்டங்களில் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது இருக்குது. அதனால் தனுசு ராசி நேயர்களே, இந்த காலகட்டங்களில் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் பயன்படுத்துங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பான முன்னேற்றங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை நல்ல வாய்ப்புகளையும் நல்ல நாட்களையும் நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா அதுக்காக பின்னாடி நீங்கள் தான் வந்து யோசிக்க வேண்டியிருக்கும், கவலைப்பட வேண்டியிருக்கும். ஸோ எப்போதுமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக காலம் நேரம் கூடி வருது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து செஞ்சிடணும். அது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமும் கூட. ஸோ தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படித்தான் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க, நல்ல பலன்கள் கிடைக்க, உங்களால் முடிந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கோ அல்லது ஆதரவற்றவர்களுக்கோ உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு அன்னதானத்தை நீங்கள் இந்த மாதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா
மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையும். ஸோ கட்டாயமாக செய்து நல்ல ஒரு பலனை வந்து பெற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தனுசு ராசி நேயர்களே, வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.